புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு ஏன்? வழக்கமான காலங்களில் பெருமாளை வழிபடுவதை காட்டிலும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபடுவதால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். நவகிரகங்களில் புதன் கிரகத்துக்குரிய மாதமாக இருப்பது புரட்டாசியாகும். புதன் கிரகத்தின் அதிதேவதையாக இருப்பவர் மகாவிஷ்ணு. எனவேதான் புதன் கிரகத்தின் அருளை பெற மகாவிஷ்ணுவின் வழிபாடு புரட்டாசியில் உகந்ததாக இருக்கிறது. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுக்குரிய வீடு கன்னிராசி. இந்த ராசியில் சூரியன் அமர்வதும் புரட்டாசி மாதத்தில்தான். புதன் கிரகத்திற்கு நட்பானவன் சனி பகவான். அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் பெருமாள் வழிபாட்டிற்கு கூடுதல் சிறப்புக்குரியதாக இருக்கின்றன. அக்கினி புராணத்தில் புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பொருட்களில் ஒன்று என சொல்லப்பட்டுள்ளது. யம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வழிபடுவது சிறப்பாகும். புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென மேலும் ஒரு விசேஷம் இருக்கிறது. புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். அதன் காரணமாக சனியால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது. மேலும் கடன் உள்ளிட்ட பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுபட மகாலட்சுமி தேவி அருள் புரிவார். புரட்டாசி மாதத்தில் எதையெல்லாம் செய்யலாம்? புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாட்டினை செய்யவும், மகாலய பட்சத்தில் பித்ரு வழிபாட்டினை செய்யவும், நவராத்திரியில் கொலு வைத்து நவராத்திரி பண்டிகையை கொண்டாட வேண்டிய சிறப்புமிக்க மாதம். புரட்டாசி மாதத்தில் சில சுபகாரியங்களை செய்யக்கூடாது என்றாலும் சில விதிவிலக்குகள் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வளைகாப்பு, நிலைவாசல் வைத்தல், காது குத்துதல் போன்ற சிறு சிறு சுபகாரியங்களை புரட்டாசி மாதத்தில் செய்து கொள்ளலாம். ஏனெனில் இவை அந்தந்த மாதங்களில் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். அதாவது 9வது மாதம் செய்ய வேண்டிய வளைகாப்பை 10வது மாதம் செய்ய முடியாது. இந்த மாத கணக்கை கொண்டு செய்யப்படும் சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். புரட்டாசியில் திருமணங்கள் செய்யலாம். அது நல்ல மாதம்தான். எல்லா வகையிலும் நல்லது கொடுக்கும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் மகாலய பட்சம், நவராத்திரி பண்டிகைகள் வரும் காலம் என்பதால் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் திருமணம் செய்வதை தவிர்த்து வந்தனர். நவராத்திரி பண்டிகையின் கடைசி நாளான விஜயதசமி என்று கல்வி கற்க தொடங்கினால் நல்ல கல்வியறிவு கிடைக்கும், வாழ்க்கைக்கும் பயன்படும். அதேபோல விஜயதசமி என்று குழந்தைகளுக்கு புதிய கலைகளை கற்றுக் கொடுக்க தொடங்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம், மென்மேலும் வளர்ச்சி அடையும். புரட்டாசி மாதம் அசைவ உணவை ஏன் தவிர்க்க வேண்டும்? பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதன் பகவான் சைவ பிரியர் ஆவார். புதனுக்குரிய வீடு கன்னிராசி. இந்த ராசியில் சூரியன் அமர்வதும் புரட்டாசி மாதத்தில்தான். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு செரிமானத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பது சூரிய பகவான், அதாவது வெப்பம். அண்டத்தை உணர்ந்த பறவைகள் சூரியன் மறைந்த பின்பு இரைகள் உண்பதில்லை என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் மனிதன் அவ்வாறில்லை. புரட்டாசி மாதத்தில் மனிதனுக்கு செரிமான கோளாறுகள் வர வாய்ப்புள்ளது. எனவே புரட்டாசி மாதம் முழுவதும் சைவ உணவுகளை மட்டும் சாப்பிட்டு இறை வழிபாடு செய்ய வேண்டும் என நம் முன்னோர்கள் சொன்னார்கள். மேலும் இந்த மாதம் முதல் பருவநிலை மாற்றங்கள் தொடங்கும். இந்த சமயத்தில் அசைவ உணவை எடுத்துக்கொண்டால் அது நம் உடல் நலத்திற்கு தீங்கைத்தான் ஏற்படுத்தும். ஆரோக்கியமாக வைக்கவும் நோய்கள் வராமல் தடுக்கவும் நம் முன்னோர்கள் இவற்றை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறார்கள். எனவே புரட்டாசி மாதம் அசைவம் தவிர்த்தால் ஆரோக்கியமாக வாழலாம். புரட்டாசி மாதத்தில் இவற்றை கட்டாயம் செய்யவே கூடாது. ஏன்? புரட்டாசியில் வீடு கட்ட வாஸ்து செய்யக்கூடாது, வீடு பால் காய்ச்சி குடி போகக்கூடாது, வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி போகக்கூடாது. புரட்டாசியில் வாஸ்து பகவான் உறங்கிக் கொண்டிருப்பார். அவர் சில மாதங்கள் மட்டுமே விழித்திருப்பார். அந்த மாதத்தில் வாஸ்து பூஜை செய்தால் மட்டுமே தங்கு தடையின்றி வீடு கட்டி முடிக்க முடியும். புரட்டாசி மாதத்தில் தான் பெரிய அமாவாசை எனப்படும் மகாலய அமாவாசை வரும். ஆகையால் இந்த மாத தொடக்கத்திலிருந்து 15 நாட்கள் மகாலய பட்ச நாட்களாக வரும். இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை இந்த முதல் 15 நாட்களில் செய்ய வேண்டும். இந்த நாட்களில் நாம் அவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சுபகாரியங்கள் வைத்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணியை நம்மால் முழுமையாக செய்ய முடியாது. பித்ரு தோஷத்திற்கு ஆளாகிவிடுவோம். எனவே இந்த நாட்களில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து வரும் 15 நாட்கள் கொலு வைக்கும் நாட்களாகிவிடும். இந்த நாட்களில் சுபகாரியங்களில் நாம் கவனம் செலுத்தினால் கடவுளை வணங்குவதை தவறவிட்டு விடுவோம். எனவேதான் இந்த 15 நாட்களும் நாம் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று நம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே புரட்டாசி மாதத்தில் பூமி பூஜை, கிரகப்பிரவேசம், திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது.